மட்டில் ஒரு கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று இருக்கின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே யாழ் மாவட்ட மக்கள் கற்றுக்கொண்ட பாடம். இப்பொழுது அந்த கற்றுக்கொண்ட பாடத்திலே ஒரு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இப்பொழுது காட்டுகின்ற நாடகங்கள் என்பது இரண்டாவது விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேட்பாளர்கள் தெரிய வருகின்ற போது நான் நினைக்கவில்லை தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து கேட்கும் அல்லது எல்லோரும் தனித்தனியாக கேட்டு வாக்கை சிதறடிக்கின்ற நிலைக்கு போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதிலே இருந்து பாடத்தை இப்பொழுது கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு சில 2-3 கட்சிகள் இணைந்து வட மாகாணத்திலே தேர்தலை கேட்கக்கூடிய வாய்ப்பு வரும் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு வந்தால் இந்த வேட்பாளர் யார் என்கின்றது நீங்கள் கூறியது போன்று விக்னேஸ்வரன் ஐயா ஒரு சாரார் சொல்லுவார்கள், அல்லது சுதந்திரன் ஒரு சாரார் சொல்லுவார்கள், ஒரு சாரார் செழியன் அவர்களை சொல்லுவார்கள். அதை விடவும் வேறு வேட்பாளர்களும் வருவதற்கு சம்மதமாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த விடயங்களை ஒரு மேசையிலே இருந்து ஒன்றாக கூடி அங்கே இருக்கின்ற புத்திஜீவிகள், பல்கலைக்கழக சமூகம் எல்லோரும் இணைந்து வெற்றி பெறக்கூடியது அல்லது போட்டியில் பிரியாமல் யாரை முதலமைச்சராக நியமித்து வெற்றி பெற வைக்கலாம் என்ற சிந்தனையில் அவர்கள் அதை மாறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது வருகின்ற கதைகளை வைத்து அவர்கள் பிரிந்து கேட்பார்கள் என்பதற்கு நான் அதை அவ்வாறு வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து இன்னும் அவர்கள் வாக்கை சிதறடித்து வாக்கை சிதறுமாக இருந்தால் நீங்க கூறியது போல் என்பிபி ஆசனங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. என்பிபி யாழ் மாவட்டத்தில் இருந்து தோல்வியடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சி ஒரு குடையின் கீழ் ஒன்றாக கேட்பதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அது வேட்பாளர்கள் யார் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவர்கள் பொருத்தமான வேட்பாளர்கள், வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்ற வேட்பாளர்கள் அவர்களை இனங்காண வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.